கூடிய திருத்தலமானது காங்கரோலி துவாரகா என்று அழைக்கப்படுகின்றது. உதயபூரிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. துவாரகை என்றால் பல நுழைவாயில்கள் கொண்ட நகரம் என்று பொருள். இதனிடையே சூரிய கதிர்கள் அந்த குளிரிடையே பாயும் போது அனைத்து பொருட்களுமே பொன்மயமாக ஜொலிக்கின்றது. ஸ்ரீநாத்திலிருந்து காங்கரோலிக்கு பயணம் செய்தோம். துவாரகீஸ்வரின் அரண்மனை ஹவேலி என்று அழைக்கப்படும் காங்கரோலி ஆலயம் ராஜசமந்த் என்ற ஒரு ஏரியின் பிரம்மாண்ட கரையில் அமைந்திருக்கின்றது. இவ்வாலயத்தில் குழந்தை துவாரகதீசன் கோயில் கொண்டுள்ளதால் கங்கரோலி துவாரிகை என்று அழைக்கப்படுகிறது. புஷ்டி மார்க்கத்தின் 3வது பீடம் இந்த தலம். புஷ்டி மார்க்கம் என்பது வல்லபாச்சாரியாரின் சம்பிரதாயப்படி பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த தலத்தில் வல்லபாச்சாரியரின் பேரன் பாலகிருஷ்ணன்ஜி பூஜை செய்து வந்தாராம். ஸ்ரீநாத்ஜி கோவர்தனகிரியிலிருந்து வந்தது போல் துவாரகதீஷ் மதுராவிலிருந்து 1671 வருடம் மகாராணா சிங் காலத்தில் இங்கு வந்தாராம். பின்னர் 1676 ராஜசமந்த் ஏரி உருவாக்கிய சமயம் அரசர் இந்த கோயிலையும்